வணக்கம். சுடச் சுடரும் பொன் போல் ஒளிவிடும் துன்பம் சுடச் சுட நோர்க்கிற்பவர்க்கு. இந்த குறள் தவம்ங்கிற அதிகாரத்தில் எடுத்திருக்கேன். ஸோ தவம்னாலே தவிக்கிறது, அந்த தவிப்பு அப்படிங்கிற அந்த வார்த்தையில் மருவி வந்தது தான் தவம்னு சொல்லுவாங்க. இந்த குறளோட விளக்கம் பார்ப்போம். அதாவது பொண்ணை நம்ம நெருப்பில் போட்டோம்னா அந்த பொண்ணில் இருக்க அழுக்கெல்லாம் நீங்கி அந்த நெருப்பு எரிய எரிய அந்த பொண்ணு நல்ல ஜொலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் தவம் மேற்கொண்டிருக்காருன்னா அவருக்கு நிறைய இடையூறுகள் துன்பங்கள் வரும். அதையெல்லாம் தாண்டி அந்த தவத்தை சிறப்பாக செஞ்சு முடிச்சிட்டாருன்னா அவரோட சக்தி ரொம்ப பெரியது அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கே தெரியும், இந்த முனிவரெல்லாம் தவம் செய்யும் பொழுது அவங்க ஒரு வார்த்தை சொன்னால் அது பலிக்கும்னு சொல்லுவாங்க. அவங்க வச்சிட்ருக்க அந்த நீரை தெளித்தாங்கன்னா சில அதிசயங்கள் நடக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ தவம் பூண்டவருக்கு அந்த மிகப்பெரிய சக்தி கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இந்த குறள் படிக்கும்போது எனக்கு டக்குன்னு யார் மனசில் வந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆக்டர்ஸ் இன் ஆர் இண்டஸ்ட்ரி, ஆக்டர் தனுஷ் தான். பிகாஸ் அவர் இன்ட்ரடியூஸ் ஆனது எப்படி ஆனாருன்னு நமக்கு தெரியும், எத்தனை வயசில் ஆனாருன்னு தெரியும், இப்போ எப்படி வளர்ந்து ஒரு பெரிய அசுர நடிகராக இருக்காருங்கிறதும் நமக்கு தெரியும். ஒரு இன்டர்வியூவில் அவரே கூட சொல்லியிருக்கிறார், ஆரம்ப காலங்களில் அத்தனை கமெண்ட்ஸ் வரும், இவனெல்லாம் ஹீரோவாயிட்டானா அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ். இவருமே கொஞ்சம் காம்ப்ளெக்ஸில் ஃபீல் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொன்னார். அதாவது அவரோட காலகட்டத்தில் நடிகர் ஜீவாவும் இன்ட்ரடியூஸ் ஆனார். ஸோ அவரை எல்லாம் மேற்கோள் காட்டி அவங்க அப்பாட்ட சொன்னாராம், என்னையெல்லாம் ஏன்ப்பா ஹீரோ ஆக்குனீங்க, அவருக்கு தான் ஹீரோ ஃபேஸ் இருக்கா, அந்த மாதிரி ஆள் தான் ஹீரோ ஆகணும், என்னை ஏன் ஹீரோ ஆக்குனீங்க அப்படின்னு தனக்குள்ளேயே ஒரு காம்ப்ளெக்ஸ் இருந்த ஆக்டர். பட் இன்றைக்கி இதுதான் நம்மளோட வாழ்க்கை, இங்கே தான் நம்மளோட கரியர் அப்படின்னு தெரிஞ்சு அந்த குறிக்கோளை நோக்கி அவர் அது ஒரு தவமாகவே அவர் எடுத்துக்கிட்டார். அந்த குறிக்கோளை நோக்கி நடுவில் எத்தனை தடைகள் வந்தாலும் அதையெல்லாம் எதுவும் கண்டுக்காமல் அடுத்தது என்னன்னு அந்த குறிக்கோளை நோக்கி போகும்பொழுது அந்த மன உறுதி அவருக்கு ஜாஸ்தியாகுது. அதே போல் அவரோட சக்தியும் பெருசாகுது. அவரோட நடிப்பே சொல்லும். கடைசியாக ரீசெண்டாக ரிலீஸ் ஆன அந்த படங்களே நமக்கு அதுக்கு உதாரணம். அசுரனாக இருக்கட்டும், வடச்சென்னையாக இருக்கட்டும், அவ்வளோ ஒரு எக்ஸலண்ட் ஆக்டிங்காக இருக்கும். நம்ம இண்டஸ்ட்ரியில் மட்டும் இல்லை, நம்ம இண்டஸ்ட்ரி தாண்டி பாலிவுட் போயிருக்காரு, ஹாலிவுட் போயிருக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி நம்மளோட குறிக்கோளை நோக்கி அது நம்ம ஒரு தவமாகவே நம்ம எடுத்துக்கணும். எத்தனை இடையூறுகள் வந்தாலும் நான் தோற்று போக மாட்டேன், இதுதான் என்னோடய குறிக்கோள், இதை நான் அடைஞ்சே தீருவேன் அப்படிங்கிற ஒரு தவ வாழ்க்கையை நாம் மேற்கொள்ளணும் நம்மளோட லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னாக்கா. ஸோ இது ஒரு சக்ஸஸ்ஃபுல் டிப், லைஃப்பில் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டிப்பாக கூட நாம் எடுத்துக்கலாம். இன்னொரு குறளோட அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.